ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். டுடே சமையல் என்னென்னு பார்க்கலாமா? என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, பொரியல் தான். ஹாஸ்டல் இருக்க லைஃபு தெரியும், ஹாஸ்டல் இருக்கவங்களுக்கு. ஸோ எதுதெல்லாம் வந்துட்டு இது ஸ்பாயில் ஆகுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஏதாவது பொரியல் மாதிரி பண்ணி அது சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நான். கேரட்டு, கேபேஜு அண்ட் வந்துட்டு குடமிளகா இருக்குது ஒன்று. சரி வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் சூடாகும். ஆயிலெல்லாம் இதுவாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த எண்ணெய்னாலே பயம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு போட்டாச்சுங்களா? ஃப்ரை ஆகும். இது ஆல்ரெடி ஒரு டைம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதனால் இன்னொரு வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கேப் கொடுக்கணும் அது வேகிறதுக்கு. இது எங்கள் டேடி சொன்ன ஒரு டிப்ஸு. நான் எப்படி பண்ணிகிட்டே இருப்பேன், நான் தீஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வதக்கிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்படி வதக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் கொடுக்கணும் அது வேகிறதுக்கு. கொஞ்சமாக வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக குக் ஆகும். கொஞ்சமாக வதக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். அதனால தீயாமலே இருக்கணும். அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். யார் யாருக்கெல்லாம் சமைக்கும் போது ஏதாவது வேலை பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு சாங்ஸ் கேட்கணும். நான்லாம் ரொம்ப பைத்தியம், சாங் கேட்டுகிட்டே தான் எல்லா வேலையும் பண்ணுவேனே. வீட்டிலலாம் இருக்கும்போது ஃபுல்லாக ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாட்டு ஒரே வைபாக தான் வந்துட்டு வேலை பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம வேலை பண்ணுறது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா ஜாலியாக சீக்கிரமும் முடிக்கிற மாதிரி இருக்கும், டயர்ட்னஸ் தெரியாது. என்னோட ஃபீலிங் அப்படி, டயர்ட்னஸ் தெரியாது, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாதி லைட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கிடைக்கல. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சில்லி பவுடர் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே இருக்கான்னு தெரியல, நான் பார்க்கும்போது எதுவும் இல்லை. அதனால் இது கொஞ்சம் வாங்கிட்டு
இது ஸ்பைசஸ் மசாலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் ஸ்பைசஸ். இது கொஞ்சம் வாங்கிட்டு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சரி ஓகே, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே. கொஞ்சம் இது போட்டுக்கிட்டிங்களா? எனக்கு அளவெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு எனக்கு வந்துட்டு போதுமான அளவு நான் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கா? கொஞ்சம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸோடு வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, லைட்டாக வந்து வாட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். எனக்கு நல்லா வெந்தால் தான் பிடிக்கும், அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கப்புறமா நான் வந்து முட்டை அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். முட்டை வந்துட்டு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை வந்துட்டு அதில் நல்லா உடச்சி நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பொரியல் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை நம்ம சாப்பாடுக்கு பசஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிக்கும், அதனால தான். நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை உடைக்கிறதே திறமை இருக்குது. இப்படியெல்லாம் உடைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி உடைச்சிருக்கேன். எல்லாம் ஸ்டைலாக உடைப்பாங்க. நம்மளுக்கு இப்படி தான் வருது. நம்மளுக்கு எப்படி வருதோ அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? நல்லா உடைஞ்சிருச்சு, நொறுங்கிடுச்சு. இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டாக நெடி வேற ரொம்ப ஏறுது. இப்போ நல்லா குக் ஆகிட்டே இருக்கு. இப்போ நல்லாவே வந்துட்டு முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸோடு வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது செய்யறதுக்கு எனக்கு இப்போ ஈஸி ஆகிடுச்சு. பட் இது செய்யறதுக்கு முன்னாடி காயெல்லாம் கட் பண்ணணுமா, அதை வதக்கணும், எல்லாம் பண்ணணும். அது எவ்வளோ நேரம் ஆகும், பெரிய ப்ராசஸ் அப்படின்ட்டு. பட் இது ரொம்ப ஈஸியானது தான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. நம்ம சாம்பாருக்கு இதை கூட்டா அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு பொரியல் மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு வெறும் சாதத்தோடு வந்துட்டு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனி சாப்பிட போகலாம். பண்ணியாச்சு. இப்போது சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட போகிறது தான். நம்ம பொரியலாகவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதோட பிசைஞ்சு